ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரியான சேமியா உப்புமா வந்து செஞ்சு தராமல் இது மாதிரி பிரியாணி சுவையில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பாக்கெட் வந்து சேமியாவை தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுக்கலாம். ஊற விட்டின பிறகு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு 3 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வந்து பொரிஞ்ச உடனே வந்து வெங்காயம் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே வேக வச்சு வந்து கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் அது ஒன்றும் பாதியாக பிரிச்சுட்டு 2 முட்டையும் வந்து உடச்சி ஊற்றுங்க. 1 மினிட் வந்து நம்ம வந்து மூடி போட்டு வந்து எக் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து எக் வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து காயோட மிக்ஸ் பண்ணி வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சிருக்க அந்த சேமியாவை இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுங்க. நல்லா வந்து ஒன்றோட ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கிளறி கொடுத்துக்கலாம். சோயா சாஸ் வந்து சேர்க்க வந்து விருப்பம் ஃபைனலாக வந்து 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.